வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நீ ஒரு ரீல் போடுறதுக்காக ஒருத்தர் மர்டர் பண்ணா நாடு எங்க போயிட்டு இருக்கு? ரோட்ல வச்சு சுட்டுட்டீங்கன்னா இனிமேல் பிரச்சனை வராது. ஒருத்தன் வந்து இப்படி காமிக்கிறான், ஜுவனைல் நோ ஜுவனைல், அது தண்டனை வந்து டெத். இந்த 3 பேர் வந்து அருவாளால் வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்காங்க. இது எல்லா பக்கம் போதும். இந்த வீடியோ பையனோ இல்லை ஒரு பொண்ணோ ரிலேஷன்ஷிப்ல ஏமாத்தினா அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு தண்டனையோ இல்லை என்ன ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்க? எதிரியை கூட நம்ம மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்கூடாது, அவ்வளோதான் தீர்ப்பு. ஆணவ படுகொலை அப்போ வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு என்ன செய்வது என்று ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குவது. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begin. Presents Sarath Kumar Fans Festival. Supported by Milky Mist. Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங் சோலார் 20500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். சார், நீங்க நிறைய ரோல் பண்ணியிருந்தாலும் குறிப்பா இந்த ஒரு நாட்டாமை ரோல்ன்றது வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. ஸோ அப்போ சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன், இந்த ரோலுக்கு இவர் பண்ண வேண்டியது இருக்கு, அவர் பண்ண வேண்டியது, அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க அப்படியே ஒரு நாட்டாமையாவே மனசுல பயங்கரமா நின்றுட்டீங்க. ஸோ அதனால இப்போ ஊர்ல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் சொசைட்டில நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்கு நாட்டாமையா நீங்க உங்க மனசுல பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தா என்ன தீர்ப்பு கொடுப்பீங்கன்ற ஒரு செக்மெண்ட்டை தான் இதை பார்க்குறோம். ஸோ வெறும் சும்மா அப்படியே சிச்சுவேஷன் கொடுக்க நாங்கள் தயாரா இல்லை சார். உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியோட தான் இதை பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எஸ், முதல் கேள்வி. இது வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் அப்படிலாம் கொடுக்க போறதில்ல சார். ரொம்ப எந்த கஷ்டமானதாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, போடுங்க, அவ்வளோதான். அதுதான் சரத்குமார் சார். சார், இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பசங்க வந்து வருத்தப்படுறாங்க சார். பொண்ணுங்க வந்து லவ் பண்ணா ஈஸியாக சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங், நிறைய ஜென்சி வேர்ட்ஸ் சொல்லி அடுத்தடுத்து எங்களை வந்து மூவ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ஷிப்லையோ இல்லை ஏதோ ஒரு அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏமாத்தினா அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு தண்டனையோ இல்லை என்ன ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்க? அதாவது இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது இருவர் மனது ஒத்து போய் பழகி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அந்த எல்லாமே மாறிடுச்சு, காலமே மாறிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிற ஃப்ரெண்ட் நாளானிக்கு இல்லை. ஸோ தே ஆர் மூவிங் ஃபாஸ்ட். அதாவது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் ரொம்ப டீப்பாக வந்து காதலிச்சு ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதில் சம் ரீசன் இருந்தால் அதுக்காக வந்து முடிவு என்பது தற்கொலை அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்கு விரும்பலைன்னு சொன்னால் ப்ரோக்கன் ஃப்ரெண்ட்ஷிப் கேன் பி சோல்டர் பட் கேன் நெவர் பி சவுண்ட். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இப்போ வேட்டியே கிழிஞ்சு போச்சுன்னா தச்சிடலாம், ஆனால் அதே ஸ்ட்ரென்த் அந்த வேஸ்ட்டுக்கு இருக்காது. நாட்டை பற்றிங்களா எப்படி சொல்கிறாரு பாருங்க. சூப்பர் சூப்பர். ஆமாம், அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனில் என்ன தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் பெஸ்ட்டு. துரத்திட்டு போய்ட்டு அவங்க வெட்டானுங்க குத்துறானுங்க, இது எதுக்கு? அதில் என்னாச்சு பண்ணீங்க? அப்போ காதல் வந்து பொய்யாகி விட்டது. அப்போ நீ உண்மையாக லவ் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிங் பார்ட் வித் மிஷன். ஓகே, இது நம்ம வந்து வாழ்க்கையில் இது நடக்கக்கூடாது இருக்குது. ஸோ வி ஆர் ஸ்பிட்டிங் ஃபார் அ ரீசன். லெட் பி ஃபைன் ஆர் லெட் பி ஃபைன் நினைக்கிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன். யாராச்சும் வந்திருக்காங்களா இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்களா சார்? இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் வரல. இனிமேல் நீங்கள் சொன்ன பிறகு அந்த மாதிரி பிரச்சனை வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுங்க, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான முடிவை நான் எடுக்கின்றேன். ஓகே, சூப்பர். கன்சல்டேஷன் ஃபீஸும் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, இது வந்து அடுத்த கேள்வி சார். ஸோ இது கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றியே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப காலமாக இந்த ஒரு ரேப் விக்டிம்ஸாக இருக்கட்டும், சைல்டு அபியூசஸாக இருக்கட்டும் தொடர்ந்து நடந்து வந்துட்டே இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை கேட்கும் போதே அவ்வளோ ஒரு கவலையாக இருந்துச்சு. இதுக்கு ஒருத்தர் ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஒரு சுய ஒழுக்கம் இல்லை, தனி மனித ஒழுக்கம் தேவை, அதை தாண்டி சமூகத்தில் ஒரு நிறைய விஷயங்கள் நல்ல முறையாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாட்டாமையா நீங்க இந்த மாதிரி சைல்டு அபியூஸோ இந்த மாதிரி பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு இது பண்றாங்களா, அவங்களுக்கு என்ன ஒரு தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உடனே தூக்கு தண்டனை கொண்டு சாவடிச்சிடணும் அவங்க.
அண்மையில் அந்த திருத்தணி இன்சிடெண்ட் கூட அந்த 3 பேர் வந்து ஒரு யூடியூப்பில் போட்டு அவங்க வந்து அதை வைரல் ஆக்குறாங்கன்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க. 2வது கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கல. யூடியூப்பில் தட்ஸ் நோ கட்டுப்பாடு, சோஷியல் மீடியாலே கட்டுப்பாடு இல்லை. எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது அவங்களுக்கு இல்லை. ஆல்கரிதம்ஸ் ஆர் சச். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் வந்து அருவாளால் வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்காங்க. இது எல்லா பக்கம் போதும் இந்த வீடியோ. அதை வந்து we have to ban it or should not have gone into air. அது போயிடக்கூடாது இல்லையா? அதை காமிச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்த வந்து இப்படி காமிக்கிறான் அதில். அப்போ என்ன ஒரு அது என்ன சொல்கிறது அதை? ஸோ இவங்களை என்ன பண்ணணும்னா இதை வந்து ஜுவனைல்னு சொல்லி ஒருத்தர் வந்து பெயிலில் விட்டதாக கூட சொன்னாங்க. ஐ ஜஸ்ட் ஹர்ட் இட் when I came here. அப்போ அது என்ன ஜுவனைல்? நீ வந்து ஒரு தவறை செய்கிறாய் என்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கையை, கொடுக்கப்பட்ட இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நீ வந்து தேவையற்ற ஒன்றிற்காக நீ ஒரு ரீல் போடுறதுக்காக ஒருத்தரை மர்டர் பண்ணேன்னா நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம், ஜுவனைல் நோ ஜுவனைல், அது தண்டனை வந்து டெத். ஆனால் ரோட்டில் வச்சு சுட்டுட்டிங்கன்னா இனிமே அந்த பிரச்சனையே வராது. அதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. bring them to the road, shoot them there, then இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது. ஸோ இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டீங்க. இன்னொரு அடுத்த ஒரு தீர்ப்புக்கு ஆசைப்படுறோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களே சார், ரொம்ப இவனை மலை போல நம்பிட்டு இருந்தேன், எனக்கு போய் துரோகம் பண்ணிட்டான். அந்த நட்புகளை ஏற்படுத்துகிற துரோகமாக இருக்கட்டும், உறவுகளை ஏற்படுத்துகிற அந்த துரோகத்துக்கு, அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு என்ன ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்க? எதிரியை கூட நம்ம மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்கக்கூடாது, அவ்வளோதான் தீர்ப்பு. மன்னிப்பே கிடையாது, அந்த துரோக செயலுக்கு மன்னிப்பே கிடையாது. லைஃப் லாங் அது லைஃப் சென்டென்ஸ் மாதிரி தான். நெவர் பிரிங் ஹிம் க்ளோசர் டு யூ. ஏன்னா துரோக செயல்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த துரோக செயலாக அவங்க வாழ்க்கையே அலைஞ்சிருச்சுன்னா அது எப்படி மன்னிக்கிறது? ஸோ அதனால் துரோகம் என்பது அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக தான் நடத்துக்குவேன். இன்னும் சில பேர் இந்த மறப்போம் மன்னிப்போம், நம்ம எல்லாம் மறப்போம் மன்னிப்போம் வந்து மற்ற விஷயத்தை ஓகே, எதிரிகளுக்கு ஓகே, ஏதோ சொல்லிட்டாங்க, ஒரு தப்பாக சொல்லிட்டாரு, வருத்தப்படுறாங்கன்னு. தப்பு செய்தவன் திருந்தி ஆகணும், தவறு செய்தவன் வருந்தி ஆகணும் மாதிரி இது வருந்தி ஆகணும் ஸ்டேஜில் வந்துடுச்சு. ஹீ ஷுட் ஃபீல். இன்னா செய்தாரை ஒருத்தர் நானும் நன்னயம் செய்து விடலாம், அதெல்லாம் ஒத்து வராது இதிலெல்லாம். இது துரோகம். அந்த அந்த இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான் நன்னயம் செய்து விடல், ஒரு கணத்தை அறிஞ்ச இன்னொரு கணத்தை காட்டு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒத்து வராது. ஓகே ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இன்னொரு விஷயம், இதுவும் இப்போ ரொம்ப கரண்டில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான், வரதட்சணை கொடுமை. இப்போ கோயம்புத்தூர்ல ரித்திகாவா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவ்வளோ வந்து ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரத்தன்யாவோட கேஸ் வந்து எல்லாருமே பயங்கரமா உழுக்குச்சு. ஸோ இப்பயே அந்த வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு நாட்டமை என்ன தீர்ப்பு? அறிவு என்னன்னா, அந்த வரதட்சணை கொடுமை தான் உங்களுக்கு தெரியும். வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு சுயமாக சம்பாரித்து தான் வந்து உழைச்ச காசில் வந்து வாழ்க்கை நடத்துவது தான் ஒரு சிறப்பான ஒன்று. அதாவது பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணு வந்து பணத்தோடு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பே தப்பு. நீங்களும் படிக்கிறீங்க, அவங்களும் படிக்கிறீங்க. ஸோ ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூ கெட்டிங் மேரிட் டு ரிச் கேர்ள், அட் சம் பாயிண்ட் அப்படியே 2 பேரும் லவ் பண்ணி நல்லபடியாக வாழ்க்கை நடத்தணும் போது ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து தன் நகையே கொடுக்கலாம், அந்த தொழில் ஆரம்பிங்க, கவலைப்படாதீங்க, நல்லா வந்துடுவோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து காம்ப்ரமைசஸ் அண்ட் இருக்கலாம். ஆனால் இந்த இதை வந்து வரதட்சணை கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேன், இதெல்லாம் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இஃப் யூ ஆர் இன் லவ், யூ லவ் ஃபார் த ரீசன். உண்மையான காதலிக்கும் போது காதலிக்கணும். மொழிய வசதியாக இருக்கான், இவனை வந்து நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கான்னு நினச்சி, அப்புறம் வசதி இல்லைன்னு வந்து பொய்யானவனாக தெரிஞ்சிருந்தா அவனை விட்டு போகலாம் எதுக்கு? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனிதிங் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப், ட்ரை டு நோ ஈச் அதர் வெல். மனசுக்கு மனசு ஒத்து போவது, எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இல்லாலே நாளைக்கு வந்து விரிசல் வந்துடுது. ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற சூழலில் பயணிச்சிட்ருக்கோம். எவ்ரி ஆஸ்பெக்ட் இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒன்று ஃபிசிக்கலி யூ ஷுட் பி ஃபிட், மன உறுதி வேணும், நியாயம் தர்மத்தை கடைப்பிடிப்பனாக இருக்கணும், பழக்க வழக்கத்துக்கு வந்து அடிமையாகாமல் இருக்கவனாக இருக்கணும். எல்லா விதத்துலையும் சூட்டபிளான்னு முதலே தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அது வந்து பெற்றோர்களுக்கும் வந்து இது இருக்குது. திருமணம் வந்து பார்த்து செஞ்ச ஒரு திருமணத்தையும் கொஞ்சம் go and find out about each other, then get them married. Right sir. அது பண்ண பிறகு வந்து அதுக்கப்புறமும் பிரச்சனை வருதுன்னா அது இறைவனின் செயல். we cannot stop. நாட்டாமே நீங்க இதுக்கு என்ன ஒரு தீர்ப்பு கொடுக்க போறீங்க? ஒரு வரதட்சணை வந்து கூடாதுன்னு நான் சொல்லுவேன். 100% வரதட்சணை வந்து வாங்கி கல்யாணம் பண்ணுறது வந்து that means you don't become a man. அவ்வளோதான். ஓகே சார். அண்ட் ஃபைனலாக ஒரு கேள்வி, ஆணவ படுகொலை. ஸோ இப்போ டியூட் படத்தில் அது ரொம்ப பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக காமிச்சிருந்தீங்க. எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பண்ணாலும் தப்பு தான், அதுக்கான ஒரு குற்றவாளி தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்பயும் இந்த ஒரு காதலில் ஒரு சாதிய ரீதியாக இருக்கட்டும், அவங்க கௌரவ ரீதியாக நிறைய விஷயங்கள், அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து இந்த ஆணவ படுகொலை நடக்குது. அந்த மாதிரி பண்ணுறவங்களே அதுவும் தவறு தாங்க. அதனால தான் அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர், அதிகமான கேரக்டர் வந்து டியூட் படத்தில் பண்ணதுக்கு காரணமே, நான் அந்த செயலை செய்து வருந்தும் போது இது போன்ற செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது தான் அது பண்ணியிருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து
வேர்ல்டு இஸ் சேஞ்ச், உலகமே மாறிடுச்சு. கல்ச்சுரல் எக்ஸ்ப்ளோஷன் சொன்னேன் நான். இட்ஸ் நாட் அ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், இட்ஸ் காட் அ கல்ச்சுரல் எக்ஸ்ப்ளோஷன். 150 ஆண்டுகள் நம்ம அதிகமாக வேகமாக வளர்ந்துட்டோம். எப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸை அடாப்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் கல்ச்சர்ஸ்லாம் இட் இஸ் நாட் அவர் பேசிக் கல்ச்சர். அப்போ இந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ண பிறகு உள்ள சீசனில் இப்படி இருக்கும்போது நாம் இந்த இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய காதல் திருமணம் தான் நடக்குது, அது யாரும் அப்போஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த வை ஷுட் யூ ஒன்லி தி ஒரு இருவர் வந்து மனம் வந்து ஒன்றாகி விட்டால் அவங்களுக்கு திருமணம் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன். லெட் த சில்ட்ரன் கோ டு த பேரண்ட்ஸ் அண்ட் கன்வின்ஸ் தம் ஃபர்ஸ்ட். அவங்கள பதில சொல்லுங்கள், இந்த மாதிரி நடந்துச்சு, நாங்கள் வந்து லவ் பண்ணுறோன்றதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், தைரியமாக சொல்லி பாருங்கள். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, ஒருவேளை அப்படி சொல்லியும் மாறல, இல்லை துரத்தி இது எந்த ஊருக்கு போனாலும் விட மாட்டேன், வந்து உன்னை வெட்டுவேன் அப்படி சொல்கிற ஒரு பேரண்ட்ஸ்க்கோ இல்லை, அப்போ வந்து கவர்மெண்ட் ஷுட் டேக் காக்னிசன்ஸ். அப்போ வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு என்ன செய்வது என்று ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குவது நல்லது. ஓகே 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 ஆல்ரைட் சார். ரொம்ப டைரக்டா இருந்துச்சு நாட்டாமையோட தீர்ப்புலாம். ஸோ இப்போ போடுங்க பாவனா அந்த மியூசிக்கை போடுறதா. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begin. Presents Sarath Kumar Fans Festival. Supported by Milky Mist. Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம்.